இந்த நியூஸ் ஆக்சுவலி சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரதி ராஜா பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆளே இருக்க மாட்டா. அவருடைய பையன் மனோஜ் பாரதி ராஜா, அவர் ஓரளவுக்கு ரொம்ப சொற்ப படத்தில் தான் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த படங்கள்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹிட்டும் ஆகலை. தாஜ்மஹால் அந்த மாதிரி அந்த 1-2 படங்கள் கொஞ்சம் சுமாராக நன்னா ஓடித்து. பட் அப்போ கூட அவர் பெரிய லெவலுக்கு வரல. அந்த அழுத்தம், அந்த ப்ரெஷர், அந்த நம்ம நன்னா இன்னும் நல்ல ஒரு டேரக்டராகவோ இல்லை இன்னும் நல்ல நடிகராகவோ வரலையேங்கிற ஃபீலும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவர் கல்யாணம் ஆகிடுத்து, குழந்தைகள் இருக்குது. பட் அவருக்கு இயக்குனராக தான் அவர் சங்கரோடைய இனியும் அசிஸ்டண்ட் இயக்குனராக அவர் வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அப்பாவுடைய அது குட்டி 16 அடி பாயும் வலை பாரதி ராஜா பற்றி சொல்லவே வேண்டாம். அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிலைமையில் 2 கிட்னியும் ஆக்சுவலி ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி இடையில ஒரு நியூஸ் வந்தது. அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் அல்லாதக்கு இப்போது பைபாஸ் சர்ஜரியே என்னமோ ஒரு 20 டேஸ் முன்னாடியோ என்னமோ ஆயிருக்கு, 1 மந்த் முன்னாடியோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. பட் இப்போ ரொம்ப சிக்காகி நேற்றுக்கு அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். 48 வயசு அந்த பையனுக்கு. பாவம், யாருக்கும் இது வர வேண்டாம். இது சாகிற வயசே கிடையாது. ரொம்ப சங்கடமாக இருக்குது. பணம் கோடி கோடியாக இருக்குது. அவருக்கு அப்பாவுக்கு கர்மா பண்ணணும் அந்த பிள்ளை. அவர் எத்தனையோ வயசில் இருக்கார். இந்த பிள்ளை இப்போ போயிட்டான். ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுவும் எல்லாத்த விட அவருக்கு முன்னாடி சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் குழந்தைகளையும் எங்கள் அப்பாலாம் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி தன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னாராம். அவர் அநேகமாக நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நியூஸில் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம எத்தனமோ சண்டை போட்டுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம்ப்பா. ஆனால் இத்தனை பணம் காசுமும் இருந்து என்ன காரியம் பார்த்தால நிமிஷமாக போயிட்டான் அவன். ஸோ அந்த மாதிரி நம்ம சண்டை சச்சரவு எல்லாம் அந்த பணம் காசு நீயா நான் பெரியவன் நான் சின்னவன் இது எல்லாம் என்ன ஆனாலுமே ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம என்னெல்லாமோ நினைக்கிறோம், எவ்வளோ பெரிய ஆளாகணும், சம்பாதிக்கணும், என்னெல்லாமோ நினைக்கிற நிமிஷமாக நம்மளை தெய்வம் அழைச்சுன்றது. ஸோ இந்த பையனுடைய ஆத்மா நன்னா சாந்தி அடையட்டும். அதுக்காக எல்லாரும் வேண்டிக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சினிமா நடிகர்கள்லாம் ஒத்தோத்தரா வாத்துக்கு வந்தால் எப்பேற்பட்ட இயக்குனர் அவர் எல்லாரும் வந்துருக்கா வாத்துக்கு ஒத்தோத்தரா. அந்த பையனோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையட்டும். ஸோ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன்லேயும் ப்ரெஷர்லேயும் போக வேண்டாம். ஏன்னா ப்ரெஷர் ஆக ஆக நமக்கு இன்னும் நம்மளை தான் அது பாதிக்கும். நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டு ஓரளவுக்கு எது முடியுமோ அதில் அப்படியே செட்டில் ஆகிட்டே வரணும். நமக்கு இது நடக்கலையே இது நடக்கலையே இது நடக்கலையேன்னு தயவு பண்ணி ப்ரெஷரில் யாருமே அதையே எண்ணி எண்ணி ப்ரெஷரில் போக வேண்டாம். பட் என்னைக்குண்டு அதில் பெரிய ஆளாக வருதுங்கிறது வேற. அது கிடைக்கலைங்கிற பட்சத்தில் சும்மா திருப்பி திருப்பி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் பொழுது நம்ம திரும்பி திரும்பி அதையே நினச்சி இன்னும் நடக்கலையும் நம்ம. அதனால தான் அவருக்கு டென்ஷன் கூடி இருக்கும். டென்ஷன் ஆனால் பிபி கூடும். பிபி வந்தால் சுகர் வரும். சுகர் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். அது வந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஒரு சிஸ்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும், ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எல்லாரும் உடம்பை பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. இத்தனை பணமும் காசுமா இருந்துட்டு இந்த மனோஜ் பாரதி ராஜா அநியாயமாக போய் சேர்ந்து விட்டார். ஸோ இவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லாரும் நன்னா வேண்டிக்கோங்க எல்லாரும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் மன உளைச்சலை ஆளாகாதீங்கோ. அதை போட்டு நீங்களாயிட்டு மனசை போட்டு கெடுத்துக்காதீங்க. ஒரு குடும்பமே போயிடுது. இவர் போயிட்டாருன்னா அவள் குழந்தைகளாச்சு, அதுக்கப்புறம் அவள் அப்பாவுக்கு வயசாகியாச்சு, ஒய்ஃப் இருக்கா, அவள் என்ன பண்ணுவா, இதெல்லாம் நினச்சாலே நமக்கு காசு பணம் இருக்குங்கிறது வேற. பட் என் மனசளவில் எல்லாமே நம்ம ஒரு ஆள் இருக்க மாதிரி நமக்கு முடியுமாப்பா. ஸோ அனாவசியமாக டென்ஷன் ஆகாமல் குடும்பத்தை பார்த்துக்கோங்க.